Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 9 differential equation la exercise 9.4 la question number 11 வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ 11ல இருந்து question number 15 வரைக்கும் நம்ம particular solutions வந்து கண்டுபிடிக்க போகிறோம் for the given differential equation. ஸோ 11th சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 11th சம்மில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒய் வேல்யூ வந்து 1 when எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 சம்ஸ் பண்ணோம்ல, அது அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டு அந்த சி வேல்யூவை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இன் பிளேஸ் ஆஃப் சி நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்மில் வந்து கொண்டு வரணும் கொடுத்துருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ டிஒய் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து ரைட் சைட் கொண்டு போகிறோம், மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ்னு வந்து வரும். அண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வந்து வரும். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்னு யூஸ் பண்ணுறோம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்து வரும். அண்ட் இங்கே வந்து இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம வந்து லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்னு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் லாம்டா எக்ஸ் மைனஸ் லாம்டா ஒய் வந்துடும் பை லாம்டா எக்ஸ் ப்ளஸ் லாம்டா ஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். லாம்டாவை வெளியில் எடுக்கிறேன். ஸோ லாம்டாவை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துடும். இங்கேயும் லாம்டா வெளில எடுத்தனா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்து வரும். லாம்டா லாம்டா வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டு த பவர் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வந்து வரும். ஸோ இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்றது வந்து என்னது, இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம எழுதணும், நான் இங்கே எழுதலை, நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒய் பை எக்ஸ் ஃபார்மில் எடுத்துகிட்டு வரோம் அண்ட் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வின்னு வந்து அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வி இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ வந்து நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும் ஈக்குவல் டு வி இன்டூ 1 ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போது டிஒய் பை டிஎக்ஸ்னு இருக்குல்ல, அதாவது இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் வின்னு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து எக்ஸை வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸை வந்து வெளியில் எடுத்தேன் அப்படின்னா 1 மைனஸ் ஒய் பை எக்ஸ்னு வந்துடும். அதாவது ஒய் பை எக்ஸ் ஃபார்மில் கொண்டு வரணும். டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் எடுத்தேன்னா 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்னு வந்து எனக்கு வந்துடும். ஸோ எக்ஸோ வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 1 மைனஸ் ஒய் பை எக்ஸ் பை 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்னு வந்து இருக்குது. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன், ஒய் பை எக்ஸ் இருக்கிற இடத்துல வின்னு. ஸோ அப்போனா எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் வின்னு வரும் பை 1 ப்ளஸ் வி அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போடுறோம். ஸோ மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் வி பை 1 ப்ளஸ் வி வந்துடும். இந்த வியை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர மைனஸ் வி ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போது இது எல்சிஎம் எடுக்கிறேன், இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தால் 1 ப்ளஸ் வின்னு வந்து வந்துடும், மைனஸ் 1 ப்ளஸ் வி வந்துடும், மைனஸ் வி இன்டூ 1 ப்ளஸ் வி வந்து வரும் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ். இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு 1 ப்ளஸ் வியால் மல்டிப்ளை பண்ணுறேன், நியூமரேட்டரும் 1 ப்ளஸ் வின்னு வந்து எனக்கு வந்துடும். ஸோ இங்கே வி இருக்கிறதுனால வி இன்டூ 1 ப்ளஸ் வி. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் வி மைனஸ் வி ஸ்கொயர் அப்படின்னு வரும். 1 ப்ளஸ் வி டினாமினேட்டரில் வந்துடும், வியும் மைனஸ் வியும் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ்னு வந்து வரும்.
ஸோ -1 மைனஸ் வி ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் வி இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ். இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் கொண்டு போகிறேன் அண்ட் வி டேர்ம்ஸை ரைட் சைட் கொண்டு வரேன், மைனஸ் சைனை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ மைனஸ் இன்டெக்ரல் dx by xன்னு வந்துடும் ஈக்குவல் டு integral 1 plus v by minus of 1 plus v square மைனஸை காமனாக எடுத்துடுறேன் இன்டூ டிவின்னு வரும். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ மைனஸையும் சேர்த்து தான் நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன் டிஎக்ஸ்க்கு. ஸோ அப்போ இன்டெக்ரல் 1 plus v by minus 1 plus மைனஸ் இங்கே வராது, அந்த மைனஸை தான் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ மைனஸ் வராது. 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவி வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னு வந்து எனக்கு வரும். இப்போ வந்து இதை பிரித்து வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன், நியூமரேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஸோ இன்டெக்ரல் 1 பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவின்னு வந்துடும் ப்ளஸ் இன்டெக்ரல் v இன்டூ டிவி பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு இதை வந்து சால்வ் பண்ணோம்னா மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து வரும் ப்ளஸ் லாக் சின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து என்ன வரும் 1 by a tan inverse of x by a ஃபார்மில் வரும். ஸோ இப்போ அதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணிப்பேன். அடுத்தது இங்கே வந்து என்ன இருக்குது, இதை வந்து நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து I1 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். I1 எடுத்துக்கிட்டேன்னா சால்விங் I1 வந்து எடுத்துக்கிறேன். இங்கே புட் 1 plus v square is equal to t அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் 2v equal to dt by dvன்னு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு v into dv equal to dt by 2ன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து நான் என்ன போடுவேன், இந்த இடத்துல இன்டெக்ரல் v into dv by 1 plus v square அப்படின்னு இருக்கா, இதுக்கு பதிலாக நான் வந்து dt by 2ன்னு போடுவேன், by tன்னு வந்து எனக்கு வரும். ஸோ 1 by 2 இன்டெக்ரல் dt by tன்னு வந்து வரும். 1 by 2 log modulus of tன்னு வந்து எனக்கு வரும். ஸோ இட் வில் பி 1 by 2 log modulus of t னா modulus of 1 plus v square அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு இதை வந்து நான் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம I2னே வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து I1ன்னு வச்சுக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ I1 பார்ட்டை நான் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். I2க்கு இதுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. இங்கேயும் I2னே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு. நீங்கள் I1 I2 எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வரிசலாக இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும், 1 by a இருக்கிற இடத்துல 1 இருக்குது, tan inverse of x இருக்கிற இடத்துல I have v by 1ன்னு வந்து வரும். ப்ளஸ் இங்கே வந்து என்ன வருது, 1 by 2 log modulus of 1 plus v square equal to minus log modulus of x plus log c அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே வந்து tan inverse of vக்கு பதிலாக y by xன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எல்லா இடத்துலையுமே. ப்ளஸ் 1 by 2 log modulus of 1 plus y square by x square வந்துடும். இங்கே வந்து இந்த மைனஸ் லாகை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து வந்துடும். இங்கே வந்து நம்ம லாக் வேண்டாம், வெறும் சீனே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஈக்குவல் டு சின்னு வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், இங்கேயுமே வந்து லாக் வேணாம், வெறும் சி மட்டுமே வந்து போதும். வெறும் சியே வந்து எடுத்துக்கலாம். ஏன் லாக் எடுக்கல அப்படின்னா, இப்போ இந்த லாக் எக்ஸ் வந்து நம்ம ரைட் சைடே வச்சுருந்தோம்னா இதை வந்து எக்ஸ் இன்டூ சி அப்படின்ற ஃபார்மில் கொண்டு வந்துடலாம். ஆனால் மைனஸ் லாக் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது நான் இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே லாக் சி தனியாக இருக்கும், அதனால நம்ம வெறுமையாக சின்னு எடுத்துக்கலாம். இந்த லாக் சி எப்போ எடுப்போம் அப்படின்னா, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாகில் இருக்கும் போது நம்ம லாக் சிக்கும் வந்து லாக் போட்டு எடுத்துப்போம். இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 1 by 2 log modulus of x square plus y square by x squareன்னு வந்துடும். இங்கே வந்து
ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு சி. இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுற இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து 1/2ன்னு வந்து இருக்கா. ஸோ வந்து 2ஆல் வந்து த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு வரும். மல்டிப்ளை பை 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து இங்கே 2/2 1 ஆகிடும். ஸோ 2/2 வந்துடும். லாக் இங்கே வந்து எல்லாமே ஸ்கொயரில் இருக்கிறதுனால நான் மாடுலஸை ரிமூவ் பண்ணிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் 2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 2c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த 2 வந்து n log m ஃபார்மில் இருக்குது. n log m. ஸோ அப்போ வந்து என்ன வரும், திஸ் இஸ் ஈக்குவல் டு log m பவர் n ஃபார்மில் வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து இங்கே ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம வந்து எடுத்துடுறேன். அதாவது மாடை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இது வந்து லாக் m ப்ளஸ் லாக் n ஃபார்மில் வந்து இருக்குது. திஸ் இஸ் லாக் m இன்ட்டு nன்னு வந்து நான் எழுதுகிறேன். ஸோ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதும் போது ஈக்குவல் டு 2c அப்படின்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2cயை வந்து நான் சேர்த்து c1 அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். இப்போ வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ y ஈக்குவல் டு 1 when x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்லேயும் ஒய்லேயும் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1/1ன்னு வந்து வந்துடும். ப்ளஸ் லாக் 1 + 1ன்னு வந்து வரும் ஈக்குவல் டு c1. இங்கே வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு இருக்குது. எப்போ வந்து டேனில் 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/4, அதாவது tan 45 வந்து 1. ஸோ அதனால் 1க்கு பதிலாக tan 45 இதில் π/4 எழுதிக்கிறேன். ப்ளஸ் log 2ன்னு வந்து வரும் ஈக்குவல் டு c1. ஸோ இங்கே tan போயிடும். 2 இன்டூ π/4ன்னு வந்து வரும். 1 டைம் 2 டைம் ப்ளஸ் log 2 அப்படின்னு வந்து வரும். திஸ் இஸ் c1. ஸோ இப்போது இங்கே வந்து π/2 ப்ளஸ் log 2 ஈக்குவல் டு c1 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் c1 நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும், நான் வந்து இந்த வேல்யூவை எடுத்து போட போகிறேன். ஸோ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது இங்கே போடுறேன், இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த c1 தான் நம்ம இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி c1க்கு தான் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு π/2 ப்ளஸ் லாக் 2 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 11th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 12 வந்து பார்க்கலாம். ஸோ 12th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 12th கொஸ்டினில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² dy ப்ளஸ் xy ப்ளஸ் y² dx இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. dy பை dx ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ x² இன்ட்டு dy ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் xy ப்ளஸ் y² dxன்னு வந்து வரும். ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் xy ப்ளஸ் y² பை x² அப்படின்னு வந்து வரும். இப்போது f of x, y is equal to minus xy plus y² by x² னு வந்து வரும். So f of lambda x, lambda y equal to minus lambda x into lambda y plus lambda y whole square னு வந்துரும் by lambda x the whole square னு வந்து வரும். x²க்கு பதிலாக lambda x the whole square. ஸோ இப்போ இங்கே lambda ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கிறேன். மைனஸ் lambda ஸ்கொயர் வந்துடும். xy ப்ளஸ் y² வந்துடும் by
lambda square x squareனு வந்து வரும். ஸோ lambda square cancel ஆகிடும். ஸோ f of lambda x lambda y is equal to lambda power 0 f of x yனு வந்து வரும். ஸோ f of x y is a homogeneous function and dy by dx is a homogeneous differential equation. இப்போ dy by dx வந்து நம்ம v ஃபார்ம்ல மாத்தணும். ஸோ y by x is equal to v and y is equal to v into x. Differentiate with respect to x பண்ணா dy by dx is equal to v into 1 plus x into dv by dx னு வந்து எனக்கு வரும். So dy by dx is equal to minus xy plus y square by x square னு வந்து இருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை காமனாக மைனஸ் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அதனால் xy பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, மைனஸ் ஒய் பை எக்ஸ்னு இருக்குது, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து இதை அப்படியே v ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ dy by dx is equal to மைனஸ் ஆஃப் v plus v ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ dy by dx is equal to v plus x into dv by dxனு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே dy by dxல என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் v plus v ஸ்கொயர் minus v is equal to x into dv by dx. இந்த vயை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மைனஸ் சைன். ஸோ மைனஸ் v ஸ்கொயர் மைனஸ் v ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ்னு வரும். மைனஸ் 2v மைனஸ் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ்னு வரும். ஸோ இங்கே வந்து டி பை டிஎக்ஸ் பை எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். மைனஸ் சைனை அப்படியே வச்சுக்கிறேன். இது எப்படி எழுதுறேன்னா மைனஸ் ஆஃப் 2v ப்ளஸ் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ்னு வந்து வரும். ஸோ இப்போ இங்கே மைனஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னு எடுத்துகிட்டு வரேன். அண்ட் இங்கே இன்டெக்ரல் 1 பை 2v ப்ளஸ் v ஸ்கொயர் டிவி அப்படின்னு வந்து எனக்கு வரும். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் 1 பை 2v ப்ளஸ் v ஸ்கொயர் டிவி வரும் ஈக்குவல் டு மைனஸ் dx by xனு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இதை வந்து v ஸ்கொயர் ப்ளஸ் 2vன்னு வந்து இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 வந்து நான் பண்ணுறேன். அதாவது ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, வியோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2ஆக வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா v ஸ்கொயர் ப்ளஸ் 2v இருக்குது. ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 வந்து பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எப்படி நான் 1 வந்துச்சு அப்படின்னா யூ கேன் டூ இட் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஸோ இங்கே என்ன இருக்குது, v ஸ்கொயர் ப்ளஸ் 2v வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து v ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ஆக தான் இருக்குது. ஸோ வியோட கோஎஃபிஷியன்ட் 2ஆக இருக்குது. அதை பாதியாக்கணும். ஸோ 2 by 2 which is 1. இதை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ யூ வில் கெட் நம்மளுக்கு வந்து என்ன வரும், v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 1 மைனஸ் 1 வந்து வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் v ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்து வந்துடும். ஸோ நான் வந்து இந்த பார்ட்டை இந்த மாதிரி நான் எழுதலாமா. ஸோ இன்டெக்ரல் 1 பை இதை வந்து v ஸ்கொயர் ப்ளஸ் 2vயை நான் வந்து மாற்றி இந்த மாதிரி எழுதுகிறேன். அதாவது v ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் dvன்னு வந்துடும். மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து எழுதுகிறேன். ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2a log மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் a by x plus a plus c இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா a இருக்கிற இடத்துல 1 இருக்குது அண்ட் x இருக்கிற இடத்துல v plus 1ன்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 1 by
2 into 1 வந்துரும் and log modulus of v plus 1 minus 1 வரும் by v plus 1 வந்து வரும் equal to minus log modulus of x plus log c னு வந்து நம்மளுக்கு வரும். இங்க வந்து log c வந்து வரும். ஸோ இங்கே +1 -1 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 log modulus of v by v plus 2 வரும் ப்ளஸ் log modulus of x is equal to log c அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது v by v plus 2 வந்து இருக்குது. இங்கே 1/2 நான் பவரில் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது n log m is equal to log m பவர் n வந்து எழுதுறேன். ஸோ அப்போனா எனக்கு வந்து என்ன வரும் log the whole power v by v plus 2 the whole power 1/2 அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் log modulus of x is equal to log c அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா log square root of v by square root of v plus 2 வந்து வரும் ப்ளஸ் log modulus of x is equal to log c அப்படின்னு வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது log m plus log n ஃபார்மில் வந்து இருக்குது. log m plus log n வந்து log m into nn வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது இங்கே வந்து இதை சேர்த்து எழுதுகிறோம். அப்போ வந்து log square root of v by square root of v plus 2 into xn வந்து நம்மளுக்கு வரும் ஈக்குவல் டு லாக் சின்னு வந்து வரும். இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ன்னு வந்து எழுதுவோம். ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸை வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டில் எழுதணும்னா என்ன பண்ணுவேன் அப்படியே ரிவர்ஸ் அப்படியே வந்து பேக்கில் போகணும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போது ஃபஸ்ட் இதை y by xன்னு மாற்றிக்கலாம். ஸோ log square root of y by x by square root of y by x plus 2 வந்து வந்துடும் இன்டூ எக்ஸ்ன்னு வந்து இருக்குது ஈக்குவல் டு log c. இப்போ நான் சொன்ன மாதிரியே இங்கே ஸ்கொயர் ரூட்குள்ளே இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ வந்து எனக்கு log square root of y by x into x square அப்படின்னு வந்து எனக்கு வரும் பை இதை வந்து நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் ஸ்கொயர் ரூட்குள்ளே எனக்கு வந்து எக்ஸ்ன்னு வந்துடும் y plus 2xன்னு வந்து எனக்கு வரும். this is equal to log c அப்படின்னு வந்து எனக்கு வரும். x and x square cancel ஆகிடும். ஸோ log into square root of y into x by square root of y plus 2x by xன்னு வந்து வரும் equal to log c. இப்போ வந்து இங்கே log வந்து போயிடும். ஸோ எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கல இந்த எக்ஸ் டினாமினேட்டர் எக்ஸ் அது வந்து மேலே வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய்னு வந்துடும் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2x வந்துடும் ஈக்குவல் டு சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் இது வந்து சேர்த்து எழுதினோம்னா எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு சின்னு வரும். இப்போ வந்து ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் அப்படின்னு வந்து நான் செய்கிறேன். ஸோ போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் பை ஒய் ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். சி ஸ்கொயர் இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க y is equal to 1 when x is equal to 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை ஒய் ப்ளஸ் 2x is equal to சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது சி ஸ்கொயர் வேணால் இது சி தான். ஸோ சி ஸ்கொயரை வந்து நான் பண்ணேன்னா கான்ஸ்டன்ட்டை ஸ்கொயர் பண்ணி எழுதிட போகிறேன் வேல்யூ. ஸோ அப்போனா C1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை ஒய் ப்ளஸ் 2x is equal to C1 இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்கொயர் into 1 by 1 plus 2 into 1 is equal to C1. ஸோ இங்கே வந்து என்ன வரும் 1/3 வந்து எனக்கு வரும். C is equal to 1/3. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சப்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை ஒய் ப்ளஸ் 2x is equal to C1 இங்கே வந்து போடுறோம் C1 இங்கே இது வந்து C1. ஸோ அப்போ C1 இருக்கிற இடத்துல என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை ஒய் ப்ளஸ் 2x is equal to 1/3 அப்படின்னு வந்து வரும். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2xன்னு வந்து வரும். இந்த 3 இந்த பக்கம் போயிடும். ஸோ
ஸோ 3x ஸ்கொயர் y இஸ் ஈக்குவல் டு y ப்ளஸ் 2x. இதுதான் வந்து ஆன்சர். இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே 3 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டெப்பே நம்மளுக்கு வேண்டாம். இது வந்து 3 ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணால் இது இந்த பக்கம் போயிடும் அண்ட் y ப்ளஸ் 2x இந்த பக்கம் வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு தேவையில்லை. இது ஸ்ட்ரெயிட்டாக இதிலேருந்து நீங்கள் இப்படியே எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து என்னது பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 13th கொஷின் வந்து பார்ப்போம். 13th question, x into sin square y by x minus y into dx plus x dy is equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் டிஒய் அதை சைட் கொண்டு போகிறோம். ஸோ எக்ஸ் சைன் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்கட்டும். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துடும் பை எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் வந்து கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஒய் பை எக்ஸ்னு வந்துடும். ஸோ ஏன்னா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மில், ஸோ அப்போ நம்மளுக்கு மைனஸ் வெளியிலே இருக்கட்டும். இங்கே வந்து எக்ஸ் பை எக்ஸ் சைன் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ்னு வந்துடும், மைனஸ் ஒய் பை எக்ஸ்னு வந்து இருக்கும் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த எக்ஸும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் minus y by x dy by dx. So f of x comma y is equal to minus sin square y by x minus y by x னு வந்து நம்மளுக்கு வந்துரும். And f of lambda x comma lambda y. So minus இங்க வந்து sin square lambda y by lambda x minus lambda y by lambda x அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ f of lambda x comma lambda y is equal to lambda to the power 0 f of x comma y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ it is homogeneous. It is homogeneous function. இப்போ next y is equal to v into x. Differentiate பண்ணுறோம் with respect to x. dy by dx is equal to v into 1 plus x into dv by dx னு வந்து வரும். y by x இருக்கிற இடத்துலலாம் vன்னு வந்து நம்ம substitute பண்ண போகிறோம். ஸோ dy by dx is equal to நம்மளுக்கு வந்து இங்கே என்ன இருக்குது? This is equal to மா இங்கே வந்து equal to வந்துடும். ஸோ dy by dx is equal to minus sin square y by x minus y by x னு வந்து இருக்கு. In place of y by x நான் வந்து v னு போடுறேன். ஸோ dy by dx is equal to minus sin square v minus v அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னா dy by dx is equal to minus of sin square v minus v அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா dy by dx is equal to minus sin square v plus v அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இப்போ ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். அதாவது dy by dx is equal to v plus x into dv by dx. ஸோ இங்கே போட்டோம்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் v plus v, இந்த v இந்த பக்கம் வரும்போது மைனஸ் v is equal to x into dv by dx. plus v minus v கேன்சல் ஆகிடும். மைனஸ் சைன் ஸ்கொயர் v equal to x into dv by dx னு வந்து வரும். ஸோ இங்கே dx by xன்னு கொண்டு வந்துடுறேன். மைனஸ் இங்கே வரும்போது என்ன வரும்? இங்கே வந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் v இங்கே வரும்போது dv by மைனஸ் சைன் ஸ்கொயர் வின்னு வந்து வரும். இன்டெக்ரல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் சைன் வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இன்டெக்ரல் dx by x is equal to minus 1 by sin square v வந்து cosec ஸ்கொயர் v dv அப்படின்னு அர்த்தம். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ மைனஸ் இன்டெக்ரல் cosec ஸ்கொயர் v dv is equal to இன்டெக்ரல் dx by xன்னு வந்துடும்.
ஸோ இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காட் மைனஸ் காட் வி வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். காட் வி ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இங்கே இந்த லாகை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ காட் வி மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. அண்ட் இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா காட் ஒய் பை எக்ஸ் மைனஸ் log modulus of x is equal to c வந்து வரும். So x is equal to 1 and y equal to pi by 4 வந்து இருக்கு. கொஷின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். cot pi by 4 by 1 minus log 1 is equal to c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ cot pi by 4 வந்து என்னது 1. ஸோ 1 minus 0 is equal to c. ஸோ c வந்து 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் சி நம்ம வந்து என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 1 வந்து போட்டுக்கலாம். ஸோ காட் ஒய் பை எக்ஸ் மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து இதை வந்து 1 வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னா லாக் இ டு த பேஸ் இ வந்து 1. ஸோ அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதலாம், இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் லாகில் எழுதுறேன். ஸோ காட் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் 1க்கு பதிலாக நான் வந்து log e to the base e வந்து எழுதுறேன். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, this is of the form log m into log n. So this is of the form log m plus log n, which is log m into n. So cot y by x is equal to log x into e வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 13. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். ஸோ 14th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா dy by dx மைனஸ் y by x ப்ளஸ் cosec y by x is equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ dy by dx வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த ரைட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ்ன்னு இருக்கிறது இங்கே ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இங்கே cosec y by xன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து f of x, yன்னு வந்து எழுதுகிறேன். y by x மைனஸ் cosec y by xன்னு இதை வந்து விட்டுறாதீங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எழுதுங்க. ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து காமிக்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்சர் ஃபர்தராக தப்பானா கூட உங்களுக்கு இதுக்கு அட்லீஸ்ட் இதுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் ஆகுது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ f of lambda x, lambda y இது வந்து lambda y by lambda x மைனஸ் cosec lambda y by lambda xன்னு வரும். lambda lambda cancel ஆகிடும். ஸோ f of lambda x, lambda y equal to lambda power 0 f of x, yன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ lambda lambda இங்கேயும் lambda cancel ஆகிடும். ஸோ அப்போனா என்ன, இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து எழுதணும். ஸோ அடுத்தது y is equal to vxன்னு வந்து இருக்கு. and v is equal to y by x னு போட போகிறோம். differentiate with respect to x, dy by dx is equal to v into 1 plus x into dv dx. ஸோ இங்கே வந்து நம்ம dy by dx என்ன இருக்குது, இந்த பார்ட் இருக்குது. ஸோ dy by dx ஃபஸ்ட் in terms of vல எடுத்துக்கலாம். dy by dx in terms of vல எழுத போகிறோம். y by x minus cosec y by xன்னு வந்து வரும். இங்கே y by xக்கு பதிலாக v மைனஸ் cosec vன்னு வந்து வந்துடும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். v மைனஸ் cosecant v ஈக்குவல் டு v ப்ளஸ் x இன்ட்டு dv by dxன்னு வந்து வரும். இந்த v இந்த பக்கம் வந்துச்சுன்னா v மைனஸ் cosec v மைனஸ் v இஸ் ஈக்குவல் டு x இன்ட்டு dv by dx. v மைனஸ் v கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் dx by x இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்கே வந்து மைனஸ் இன்டெக்ரல், இதுவும் இன்டெக்ரல் போட்டுக்கலாம். மைனஸ் இன்டெக்ரல் 1 by cosecant v dvன்னு வந்து எனக்கு வரும். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் dx by x ஈக்குவல் டு மைனஸ் sin v dv அப்படின்னு வந்து வரும். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். மைனஸ் இன்டெக்ரல் sin v dv இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx by xன்னு வந்து எனக்கு வரும். இப்போது இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா மைனஸ் காஸ் v வரும். ஏற்கனவே வந்து ஒரு v வெளியில், ஒரு மைனஸ் சைன் வெளியில் இருக்குது.
இது வந்து log modulus of x plus c வந்துரும். ஸோ cos v equal to log modulus of x plus c வரும். cos y by x வந்து வரும் equal to log modulus of x plus c வரும். ஸோ இப்போ வந்து நம்ம yக்கும் xக்கும் கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணனா என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 0 when x is equal to 1. ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா cos 0 by 1 வந்துடும். இங்கே வந்து log 1 வரும் ப்ளஸ் சின்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே cos 0 ஆகிடும். இங்கே வந்து 0 ப்ளஸ் சின்னு வந்துடும். cos 0 is 1 equal to சின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் திருப்பியுமே. ஸோ அப்போது cos y by x equal to log modulus of x plus 1 வரும். இதை cos y by x equal to log modulus of x plus 1க்கு பதிலாக log eன்னு வந்து எழுதுறேன். இது log m plus log n ஃபார்மில் இருக்குது. ஸோ cos y by x is equal to log modulus of x into log e. இதான் வந்து ஆன்சர் ஃபார் 14th கொஸ்டின். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். ஸோ 15th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இங்கேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், dy by dxை அதர் சைட் கொண்டு போகிறோம். இங்கே 11லேருந்து கொஸ்டின் நம்பர் 15 வரைக்கும் ஒரே கொஸ்டின் தான். அதாவது நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி என்னது எல்லாத்துக்கும் பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2xy plus y ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் dy dxன்னு வந்து வரும். இதை வந்து நான் லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ 2xy plus y ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு dy by dxன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனோம்னா 2xy by 2x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் by 2x ஸ்கொயர் dy by dx. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு y by x இருக்கும் ப்ளஸ் y ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர் இருக்கும் dy by dxன்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு எழுதலாம், இது வந்து f of x, y is equal to y by x plus y ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். அண்ட் f of lambda x, lambda y is equal to lambda y by lambda x plus lambda y whole square by 2 lambda x whole square. lambda cancel ஆகிடும், ஏன்னா lambda square வந்துடும். இங்கே lambda cancel ஆகிடும். y by x plus y square by 2x squareன்னு வந்துடும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், f of lambda x, lambda y is equal to lambda power 0 f of x, yன்னு வந்து வரும். It is homogeneous differential equation அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். இப்போது dy by dx is equal to v plus x into dv by dxல போடணும். இங்கே y by xை வந்து நான் vன்னு வந்து எழுதிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு dy by dxை v டேர்மில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ dy by dx is equal to இங்கே வந்து y by x plus y ஸ்கொயர் by x ஸ்கொயர்னு வந்து இருக்குது. இதை வந்து v plus v ஸ்கொயர், இங்கே 2 இருக்குது, by 2ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த பார்ட்டில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு v plus v ஸ்கொயர் பை 2 வந்துடும் ஈக்குவல் டு இந்த வியை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ மைனஸ் v ஆகிடும், மைனஸ் v ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்னு வரும். வியும் மைனஸ் வியும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டிவி டேர்ம்ஸ் ஒன்றா கொண்டு வரேன். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் ஆகிடும் அண்ட் 1 by v ஸ்கொயர் டிவின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இன்டெக்ரல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டிவி பை வி ஸ்கொயர்னு வந்துடும் இன்டெக்ரல் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னு வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் v to the power minus 2 dvன்னு வந்துடும் அண்ட் log modulus of x plus cன்னு வந்து நம்மளுக்கு வரும். இங்கே வந்து நம்மளுக்கு வி ஸ்கொயர் பை 2 இருக்குல்ல, நான் வி ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்துட்டேன், 2 வரும்ல, அப்போ பை 2ன்றது நியூமரேட்டர் வந்துடும், இங்கே 2 வந்துடும். இன்டெக்ரலுக்கு வெளியில் நியூமரேட்டரில் 2 வந்துடும். ஸோ அப்போது இங்கேயே வந்து நம்மளுக்கு இங்கே 2 வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுங்கள், இன்டெகிரேஷன் அதாவது இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் n dx பண்ணுங்கள், எக்ஸ் டு த பவர் n plus 1 by n plus 1 ஃபார்முலா. ஸோ அப்போ 2
into v to the power minus 2 plus 1 minus 2 plus 1 வந்துரும் and this is equal to log modulus of x plus c வந்து வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 into v to the power minus 1 by minus 1 வந்து வரும். log modulus of x plus c வந்து வரும். ஸோ மைனஸ் இங்கே 2 வந்துடும் by v வந்து நம்மளுக்கு கிடைக்கும் is equal to log modulus of x plus c. ஸோ இதை வந்து y by x வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y by x வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன் டினாமினேட்டரில் in place of v. ஸோ எனக்கு வந்து minus 2x by yன்னு வரும் equal to log modulus of x plus c வந்து வரும். ஸோ x வந்து என்னது y is equal to 2 when x is equal to 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ minus 2 into 1 by 2 வந்துடும் log modulus 1 plus c வந்து வரும். ஸோ 2 cancel ஆகிடும் minus 1 equal to இங்கே log 1 வந்து 0 plus c. ஸோ c வந்து என்னது it is minus 1 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது minus 1 தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அண்ட் substitute c is equal to minus 1. எங்கே போடணும் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண முன்னாடி இந்த ஸ்டெப் இருக்குல்ல இந்த ஸ்டெப்பில் போடணும். minus 2xy x by y equal to log modulus of x plus c வரும். ஸோ minus 2x by y equal to log modulus of x இங்கே வந்து minus 1 வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து என்ன ஆகிடும் இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது 1 by y அப்படின்றது. ஸோ அதை மேலே எடுத்துகிட்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ இதுவுமே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ அப்போ 1 by log modulus of x minus 1 வந்துடும். இந்த 2x வந்து இங்கே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ minus 2xன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ y is equal to 2x by இதை மைனஸ் இருக்குல்ல அதுக்கு பதிலாக இதை மாற்றி நான் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ 1 minus log modulus of xன்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து 15th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 16 வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 16th கொஸ்டினில் homogeneous differential equation of the form dx by dy equal to h of x comma y can be solved by substitution. x comma y x by y அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன வரும் h of x by y அப்படின்னா it is a function of x by y அப்படின்றது தான் அர்த்தம். So h of x by y is a function of x by y ன்னு வந்து அர்த்தம். ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் x is equal to v into y தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பார்க்கலாம். 17th question பார்க்கலாம். which of the following is a homogeneous differential equation கேட்டிருக்காங்க. ஸோ 4 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த சப்டிவிஷன் வந்து ஹோமோஜீனியஸ் கிடையாதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹோமோஜீனியஸாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம dy by dx ஃபார்மில் கொண்டு வந்துடுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா 4x plus 6y plus 5 இங்கே வந்து dy இருக்குது minus 3y plus 2x plus 4 dxன்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 4x plus 6y plus 5 dy equal to 3y plus 2x plus 4 dxன்னு வந்து வரும். ஸோ dy by dxன்னு வந்து எழுதிக்கிறேன். அப்போ வந்து 3y plus 2x plus 4ன்னு வரும் by 4x plus 6y plus 5ன்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து dy by dx ஃபார்ம். ஸோ அடுத்தது வந்து f of x comma yன்னு வந்து நம்ம எழுதினோம்னா இதே தான் வந்துடும் நம்மளுக்கு. the same thing வந்து வந்துடும். அப்போ f of lambda x comma lambda y will be equal to என்ன வரும் 3 lambda y plus 2 lambda x plus 4 வரும் by 4 lambda x plus 6 lambda y plus 5 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தோம்னா லாம்டாவை காமனாக எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே 4க்கும் 5க்கும் லாம்டா இல்லை. ஸோ வந்து இது நாட் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். சரியா இது வந்து திஸ் இஸ் நாட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். நாட் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து அதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ
ஸோ எப்படி வரும் xy into dx is equal to x cube plus y cube dy அப்படின்னு வந்து வரும். ஸோ dy by dx is equal to x into y x cube plus y cube அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ this is equal to f of x comma yன்னு வந்து வந்துடும். இப்போது f of lambda x comma lambda yக்கு எழுதுறேன் அப்படின்னா lambda x into lambda y by lambda x whole cube plus lambda y whole cube அப்படின்னு வந்துடும். lambda square xyன்னு வரும் by lambda cube x cube plus lambda cube y cubeன்னு வரும். இங்கே lambda square into xyன்னு இருக்கா, இங்கே lambda cube மட்டும் நான் வெளியில் எடுக்கிறேன். lambda cube வெளியில் எடுத்தால் x cube plus y cubeன்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். lambda இங்கே வந்து என்ன வரும், lambda power -1ன்னு வந்து வரும் by x cube plus y cube. ஸோ இங்கே பவர் வந்து நெகட்டிவில் வருது. ஸோ திஸ் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போது சி ஆப்ஷனில் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, சி ஆப்ஷனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2y ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வந்து இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்னு மாற்றிக்கிறேன் 2xy dyன்னு வந்து வரும். ஸோ அப்போது இதை இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2xyன்னு வந்துடும் dy by dx. This is equal to f of x comma y. So f of lambda x comma lambda yன்னு வந்து எழுதுறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு மைனஸ் அப்படியே இருக்கும். அண்ட் lambda cube x cube plus 2 lambda square y ஸ்கொயர்னு வந்து வரும் by 2 lambda x lambda yன்னு வந்து வரும். ஸோ லாம்டா ஸ்கொயரை தான் நான் காமனாக எடுக்க முடியும். லாம்டா எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கும். இங்கே வந்து 2y ஸ்கொயர் வந்துடும் பை இங்கே லாம்டா ஸ்கொயர் 2x into yன்னு வந்து வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இங்கே லாம்டா அப்படியே நிற்கிது. ஸோ இட் இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு டி ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். So y square dx is equal to minus of x square plus xy minus y square அப்படின்னு வரும் into dyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை dy by dxன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் y square by minus x square. இங்கே வந்து டி ஆப்ஷனில் இது மைனஸ் x square minus xy மைனஸ் y ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஸோ அப்போ வந்து இங்கே மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் y ஸ்கொயர் அப்படின்னு வந்து இருக்கும் ஈக்குவல் டு dy by dx. ஸோ திஸ் இஸ் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். ஸோ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கம்மா லாம்டா ஒய் வந்து போடுறேன். ஸோ லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் இங்கே வந்து லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வரும் மைனஸ் லாம்டா xyன்னு வந்து வரும் மைனஸ் லாம்டா எக்ஸ் இங்கே லாம்டா ஒய்னு வரும் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வந்து வரும். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது, மைனஸ் வந்துடுது. இங்கே வந்து லாம்டா ஸ்கொயரை காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்னது லாம்டா ஸ்கொயர் தான் வந்துடும். ஸோ மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு வரும். லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கம்மா லாம்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து என்னது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இங்கே வந்து ஆக்சுவலி மைனஸ் எக்ஸ் ஒய்னு வருமா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அண்ட் இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த எக்ஸசைஸும் வந்து கம்ப்ளீட் ஆகுது 9.4 எக்ஸசைஸும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 9.5 எக்ஸசைஸ் பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.